மணிஸ் மேத்ஸ் சேனல். இந்த சேனலில் 10ஆம் வகுப்பு கணக்கில் உள்ள கணக்கெல்லாம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணக்கில் எக்ஸாம்பிள் 6.14 பார்ப்போம். இது உங்கள் புக்கில் பக்கம் 255 இருக்குது. sin a by secant a plus tan a minus 1 plus cos a by cosecant a plus cot a minus 1 ஈக்குவல் டு 1 என்பதை நிரூபிக்கவும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள். sin a by secant a plus tan a minus 1 plus cos a by cosecant a plus cot a minus 1 இந்த வேல்யூஸ் எல்லாம் சுருக்கி நம்ம ஈக்குவல் டு 1 கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுற மாதிரி ரெண்டு வேல்யூஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இதை நம்ம எல்சிஎம் எடுத்துக்கிடுவோம். அப்போ எல்சிஎம்னால் இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம பெருக்கிறோம். பெருக்கும்பொழுது sin aக்கு பகுதியாக இந்த வேல்யூ இல்லை, அதனால் sin aல இந்த வேல்யூவை போட்டு பெருக்கிறோம். ஏன்னா பொதுவான பகுதியாக இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம எடுத்துருக்கோம். அதே மாதிரி cos aக்கு பகுதியாக இந்த வேல்யூ இல்லை, அதனால் cos aவை இந்த வேல்யூவை வச்சு நம்ம பெருக்கிறோம். பெருக்கும் பொழுது cosecant aவை 1/sin a எழுதலாம். அதே மாதிரி cot a cos a by sin a எழுதலாம். இந்த -1 அப்படியே போட்டிருக்கேன். அப்புறம் cos a secant a 1/cos a எழுதலாம். ப்ளஸ் sin a by cos a tan a எழுதலாம். -1. இதுதான் தொகுதியில் உள்ள மதிப்பு. இப்போ பகுதியில் உள்ள மதிப்புகளையும் நம்ம அதே மாதிரி sin a cos a டேர்மில் எழுதுவோம். பகுதியில் secant a 1/cos a எழுதலாம். ப்ளஸ் tan a sin a by cos a எழுதலாம். -1 cosecant a 1/sin a எழுதலாம். ப்ளஸ் cot a cos a by sin a எழுதலாம். -1. இப்போது தொகுதியை பார்ப்போம். sin a இன்ட்டு 1/sin a. அப்போ இந்த sin a இந்த sin a கேன்சல் ஆகிடுதா, அப்போ 1 வரும். இந்த sin a வச்சு உள்ள cos a by sin a பெருக்குனா இந்த sin a இந்த sin a கேன்சல் ஆகி cos a வரும். அடுத்து sin a -1 இருக்குது, அதுக்கு -sin a போட்டுருவோம். அதே மாதிரி ப்ளஸ்க்கு அந்த சைடு பார்ப்போம். cos a உள்ளே வச்சு பெருக்கணுன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கு cos a by cos a வரும். cos a by cos a 1. இங்கே cos a எந்த டேர்மில் பெருக்குனா cos a இன்ட்டு sin a by cos a. ஏன்னா இந்த cos a இந்த cos a நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ sin a மட்டும் இருக்கும். இப்போ இந்த cos a வச்சு உள்ளே உள்ள -1 பெருக்கணும்னா -cos a. இது தொகுதியில் உள்ள டேர்மு. இப்போ நம்ம பகுதியை பார்ப்போம். பகுதியில் இங்கே cos aன்னு இருக்குது, இங்கே sin aன்னு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு டேர்மை பார்ப்போம். cos a இதில் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 1 + sin a -cos aன்னு வரும். இந்த டேர்மில் நம்ம sin a தான் எல்சிஎம் எடுப்போம். அதனால் 1 + cos a இந்த sin a இந்த -1 பெருக்கும் பொழுது -sin a வரும். இது வந்து பகுதியில் பெருக்கல். இப்போது இந்த பகுதியில் உள்ள இந்த வேல்யூவை நம்ம sin a cos a நம்ம பெருக்கும் பொழுது சேர்ந்து பெருக்கி எழுதலாம். இந்த டேர்மில் நம்ம ஃபஸ்ட்டு தொகுதியில் உள்ள டேர்மை பார்ப்போம். 1 + cos a - sin a 1 + sin a - cos a. இப்போ இந்த cos a இந்த cos a கேன்சல் ஆகிடுது. இந்த -sin a இந்த sin a கேன்சல் ஆகிடுது. அப்போ நமக்கு தொகுதியில் உள்ளது 1 + 1 2ன்னு கிடைக்கி. 2 இங்கே sin a cos a பகுதியில் உள்ள பின்னத்தில் உள்ள பகுதியை நம்ம மேலே தொகுதியில் எழுதிடலாம். அப்போ 1 + 1 2 இங்கே sin a cos a இதை எழுதிடுவோம். அப்போ 2 sin a cos aன்னு வரும். 2 sin a cos a. பகுதியில் உள்ள டேர்மை பார்ப்போம். 1 + sin a - cos a 1 + cos a - sin a
மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு இந்த பிளேஸில் இதே டேர்மாக நம்ம எழுதணும்னா, அதாவது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி டேர்மில் எழுதும். இது ஏ ப்ளஸ் பிங்கிற டேர்மில் இருக்கா, சைன் ஏ மைனஸ் காஸ் ஏன்னு. அதே மாதிரி இங்கே மாற்றணும்னா இந்த ஏ மைனஸ் பிக்கு ஏ மைனஸ் போட்டுட்டு இங்கே மைனஸில் இருக்கிற டேர்மு சைன் ஏ, இங்கே சைன் ஏ மைனஸ் காஸ் ஏன்னு எழுதிடலாம். இப்போ இதை நம்ம பெருக்கி பார்த்தோம்னா அந்த வேல்யூ மாறாது. 1 ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ. இதை 1 மைனஸ்னு மைனஸோட வெளியில் எடுத்துகிட்டு சைன் ஏ போட்டிருக்கோம் ப்ராக்கெட்டுக்குள்ளே. அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா, அப்போ 1 ப்ளஸ் காஸ் ஏன்னு தான் வரும். இதே மதிப்பை மாறாமல் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு கிடைக்கிறது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. நான் பின்னு சொல்கிற வேல்யூ சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ. இப்போ இதை அடுத்த ஸ்டெப்பில் எடுத்து எழுதுவோம். பகுதியில் இருக்கிற அந்த வேல்யூஸை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு இருக்கிறத ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த தொகுதியில் உள்ள 2 சைன் ஏ காஸ் ஏ அப்படி எழுதலாம். 2 சைன் ஏ காஸ் ஏ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அதாவது 1 ஸ்கொயர் மைனஸ் பியோட மதிப்பு சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். இப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் அப்படி வரும். இப்போ இந்த தொகுதியில் உள்ள 2 சைன் ஏ காஸ் ஏயை அப்படியே வச்சுருக்கோம். 1 ஸ்கொயரோட மதிப்பு 1. இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ சைன் ஸ்கொயர் ஏ பி ஸ்கொயருக்கு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 2ab மைனஸ் 2 சைன் ஏ காஸ் ஏ. டூ சைன் ஏ காஸ் ஏ பை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயரோட வேல்யூ 1 மைனஸ் 2 சைன் ஏ காஸ் ஏ. இந்த மைனஸை வச்சு உள்ளே பெருக்குவோம். இப்போ தொகுதியில் உள்ள 2 சைன் ஏ காஸ் ஏ அப்படியே எழுதிடணும். எழுதிட்டு பை 1 மைனஸ் 1, இந்த மைனஸை வச்சு இந்த மைனஸை பெருக்கும் பொழுது ப்ளஸ்ஸு 2 ப்ளஸ் 2 சைன் ஏ காஸ் ஏ. இப்போது 1 மைனஸ் 1 0. இங்கே 2 சைன் ஏ காஸ் ஏ, இங்கே 2 சைன் ஏ காஸ் ஏ. இப்போது நம்ம 2 சைன் ஏ காஸ் ஏ 2 சைன் ஏ காஸ் ஏக்கு இந்த சைன் ஏ காஸ் ஏ கேன்சல் பண்ணிடலாம். 1 2 is 2 ஓரன் 2 ஓரன் 2. இப்போ நமக்கு இருக்கிறது 1. இப்போ மதிப்பு 1ங்கிறது தான் நமக்கு RHS ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருந்தாங்க. எனவே கொஸ்டின் எழுதி ஈக்குவல்ட்டுக்கு 1 என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதணும். சைன் ஏ பை சீக்கண்ட் ஏ ப்ளஸ் டேன் ஏ மைனஸ் 1 ப்ளஸ் காஸ் ஏ பை cosecant a plus cot a minus 1 plus cot a minus 1 equal to 1 என நிரூபிக்கப்பட்டது.
அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு சம் பார்ப்போம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.